Hello friends, how are you? ஸோ ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் எல்லாரும் லைவ்ல பார்த்து. ஸோ ஐ வாஸ் டூயிங் சம் திங்ஸ். மெயினாக வந்து என்னோட வெப்சைட் இதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சம் என்னோட பர்சனல் ஒர்க்கில் இருந்தேன், அதனால தான் லைவ் செஷன்ஸ் எல்லாம் நிறையா வர முடியல. ஸோ இப்போ திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கலாம். ஸோ ஹை ஹரி, இருக்கீங்களா? ஸோ let's wait for some people to come before we can start the session. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஆடியோலாம் கரெக்டாக வந்து கேட்குதா அதெல்லாம் வந்து கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ அது தெரிஞ்சதுன்னா வந்து நான் வந்து லைவ் போகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் அ ஃபியூ மினிட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இருக்கீங்களா? கேட்குதா? ஆடியோலாம் கிளியராக இருக்கா? ஆடியோ வீடியோ ஓகேயா? ஓகே, சரி. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வில் கெட் இன் டு த செஷன். ஸோ ரொம்ப நாள் லைவ் போயாச்சுல, ஸோ அதனால வந்து நிறைய பேர் வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மக்கள் வரட்டும். ஸோ வந்த பிறகு வில் டூ த செஷன். ஸோ எத்தனை பேர் இருக்கீங்க? 3 பேர் காட்டுது. யார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹாய் ஹரிராம். ஸோ இன்னொரு 2-3 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். ஸோ எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்கள வச்சு நம்ம வந்து செஷன் வந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ தட் ஷுட் நாட் பி அ ப்ராப்ளம். ஸோ இங்கே எத்தனை பேர் வந்து வீடியோ வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, அதில் எத்தனை பேர் வந்து லாக் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? கமெண்ட்ஸில் போடலாம் நீங்கள். ஹாய் பிரியன் எடிட்டர், ஹாய் வணக்கம். ஹாய் ஹரிராம். ஓ ஸ்ரீலங்கா, ஓகே. ஜாஃப்னா அந்த கிளப்ல இருந்துங்களா? ஓகே. ஹாய் பால்ஹெட் கிரேஸ். அருண் வாங்க. வெரி ஹாப்பி டு சி யூ. ஸோ உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாள் நம்மளும் பேசியாச்சு. ஐ திங்க் வி ஹாவ் டு ஹாவ் அ ஃபோன் கால். ஸோ ஒரு 4 பேர் வந்து லைவ்ல இருக்காங்க. இப்போ இன்னொரு 2-3 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு ஒரு 10 பேர் வந்தாலும் கூட போதும், நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஏன்னா வந்து லாக் இந்த மாதிரி விஷயம் வந்து நம்பர் ஆஃப் பீப்புள் இன்ட்ரெஸ்டட் கம்மியாக இருப்பாங்க. மெயினாக வந்து பீப்புள் ஹூ ஆர் இன் டு வீடியோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஆடியன்ஸ், நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து பிரச்சனை இல்லை. ஒரு 2-3 மினிட்ஸில் வந்து டக்குன்னு வந்து ஆரம்பிச்சிடலாம். ஆமாம் அருண், ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம கூட பேசிக்கவே இல்லை. ஹாய் சசிகுமார், ஹாய் பிரியன், ஹாய் ஹரிராம், ஹாய் ஹரி. நைஸ் டு சி மோஸ்ட் ஆஃப் யூ. லாட் ஆஃப் யூ ஹேவ் கம். எனக்கு அதுவே வந்து ரொம்ப சந்தோஷம் தருது. ஸோ நீங்கள் சினி 4 லாக் யூஸ் பண்ணுற. சினி 4 வந்து லாக் இல்லை ஹரிராம், அது வந்து ஒரு காமா. ஓகே, லாக் சினி 4க்கும் உங்களுக்கு வந்து லாகும் வித்தியாசம் இருக்கும். நீங்கள் சினி 4னா நீங்கள் வந்து அநேகமாக சோனி யூஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். பட் அதுலேயே வந்து S-Log2 S-Log3 எல்லாம் இருக்கும். அது வேற, சினி 4 வேற. சினி 4 வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன் அதெல்லாம் வந்து ப்ரொஃபைல்லே வந்து இன்பில்ட்டாக வரும். இன்ஃபேக்ட் இட்ஸ் அ வெரி நைஸ் ப்ரொஃபைல் டு பி யூஸ்ட் இன் சோனி கேமராஸ். பட் வந்து நீங்கள் லாக் ட்ரை பண்ணோன்னா ஒரு கேமராவோட மேக்ஸிமம் டைனமிக் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல் ஃப்ரேம் கேமராஸ் ஃப்ரம் பேனசானிக் இல்லை சோனி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 14 ஸ்டாப்ஸ் ஆஃப் டைனமிக் ரேஞ்ச் வந்து ஆல்மோஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த 14 ஸ்டாப்ஸ் டைனமிக் ரேஞ்ச் வந்து நம்ம வந்து முழுசாக யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து லாக் யூஸ் பண்ணாதான் வீடியோவில் வந்து பாசிபிள். லாக்ன்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரா வீடியோ கேப்பபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. அது வந்து இப்போ வந்து பிக்சர்ஸ் எல்லாம் எடுக்கும்போது ரா கொடுக்குறாங்க, வீடியோவில் வந்து ரா கொடுக்கறது இல்லை. ஓகே, வீடியோவில் வந்து ரா கொடுக்க முடியலன்ற ஒரு விஷயத்தினால, பிகாஸ் வந்து டேட்டா ரேட்ஸ் எல்லாம் ஹையராக இருக்கும், டக்குன்னு SD கார்டில் ரெக்கார்ட் பண்ண முடியாது, அதுக்காக தனி ரெக்கார்டர் தேவைப்படும், ப்ராசஸிங் பவர் அதிகமாக தேவைப்படும், ஹீட் டிசிபேஷன் வந்து
ஒர்க் பண்ணும். இந்த மாதிரி நிறைய மேனுஃபேக்சரர் சைடில் வந்து அவங்களுக்கு நிறைய கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கிறதுனால ஒரு ஸ்மால் ஃபார்ம் ஃபேக்டர் கேமரால வந்து அவங்கனால வந்து லாக் வந்து ஐ மீன் ரா வந்து கொடுக்க முடியறது இல்லை. அதனால லாகுன்னு வந்து ஒரு விஷயம் கொடுக்குறாங்க. லாகுன்னா ரொம்ப சிம்பிளுங்க. ரொம்ப சிம்பிளா வந்து சொல்லணும்னா ரான்றது வந்து அப்படியே ஒரு துணியை வந்து அப்படியே வந்து ஒரு ஷர்ட்டை வந்து அயன் பண்ணி அப்படியே இப்போ எடுத்துட்டு வந்து தந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமா சுருக்கமே இருக்காது. பட் ஃபைனலி நம்ம என்ன பண்ணோம், ஒரு அயன் கடைக்காரன் வந்து ஓகே அழகா அயன் பண்ண பிறகும் வந்து இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மடிச்சு தான் கொண்டு வரணும். இப்போ மடிச்சு கொண்டு வந்த பிறகு இந்த மாதிரி ஒரு மடிச்சு சட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா இன்னும் நல்லா மடிச்சு ஒரு சின்ன பேக்குள்ள வந்து இந்த சட்டையை வந்து கசக்கி உள்ள வந்து போட்டுடலாம். ஓகே, ஸோ இதுதான் லாகுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து நீங்க வந்து எடிட்டர்ல வந்து பிரிச்சிடுறீங்க. பிரிக்கும் போது வந்து உங்களுக்கு ஃபுல் டீடைல் இந்த மாதிரி சட்டை வருது. ஓகே, பட் ஆனா நீங்க அந்த கசங்குன சுவடுகள் இருக்கும், அதுதான் லாக். ஓகே, அந்த கசங்குன சுவடுகள் இல்லாம இருந்துச்சுன்னா அது வந்து பியூர் ரா. ஸோ தட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஒரு லாக் அண்ட் ரான் நான் சொல்லுவேன். சரி, நம்ம 4 பேர் தான் இருக்கோம். பட் நோ ப்ராப்ளம். நம்ம வந்து செஷனுக்குள்ள வந்து போயிடலாம். ஸோ இன்னைக்கு செஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்போசிங் லாக் தான் வந்து விஷயம். ஸோ லாக வந்து எக்ஸ்போஸ் பண்றதுன்றது வந்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து வேற என்ன டூல்ஸ் வேற என்னென்னலாம் இருக்குன்னு வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்போஷர்னா என்ன ஒரு வீடியோல, ஓகே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிக்சர் ப்ரொஃபைல்ல இருந்து ஆரம்பிக்கும். ஸோ ஒரு சீன் இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு சீன் இருக்குன்னா அது கேமரா வந்து ஒன்று பார்க்கும். அந்த கேமரால இருந்து கம்ப்யூட்டர்ல நீங்க எடிட் பண்ணும்போது ஒன்று பார்ப்பீங்க, டிவியில வேற மாதிரி பார்ப்பீங்க, மொபைல் போன்ல வேற மாதிரி பார்ப்பீங்க, இல்ல ஒரு டேப்லெட்ல வந்து வேற மாதிரி பார்ப்பீங்க. ஸோ இந்த சீனை வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த இந்த எல்லா ஸ்கிரீன்லயும் ஒரே மாதிரி தெரிய வைக்கணும்னா நீங்க வந்து எவ்வளவு தூரம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவீங்களோ அதுதான் வந்து கரெக்ட் எக்ஸ்போஷர். இந்த பர்டிகுலர் இது வந்து கிவ் கிரெடிட்ஸ் டு வுல்ஃப் க்ரோ, அதுல இருந்து நான் வந்து எடுத்தது. ஸோ உங்களோட 14 ஸ்டாப்ஸ் ஆஃப் டைனமிக் ரேஞ்ச் வந்து கேமரால இருக்கு. ஓகே, ஆனா அந்த 14 ஸ்டாப்ஸ் ஆஃப் டைனமிக் ரேஞ்ச் வந்து ஒரு மானிட்டர்ல டிஸ்பிளே பண்ணோம்னா கிடையாது. ஒரு சாதாரண மானிட்டர் வந்து 7 ஸ்டாப்ஸ் இருக்கும். ஒரு நல்ல ஐமேக்ஸ் ஸ்கிரீன்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு 9 ஸ்டாப் டைனமிக் ரேஞ்ச் வந்து காட்டும், அவ்வளவுதான். ஸோ அந்த 14 ஸ்டாப்ஸை வந்து நீங்க வந்து அந்த ஒரு 7 to 9 ஸ்டாப்ஸ்குள்ள அடக்கணும். ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா லெஸ் தேன் 7 ஸ்டாப் தான். உங்க ரெக் 709 வந்து இட்ஸ் அரௌண்ட் 6.7 ஸ்டாப்ஸ் நினைக்கிறேன். அவ்வளவுதான் டிஸ்பிளே பண்ணும். அதுக்குள்ள வந்து அடக்கிறது தான் வந்து ப்ராப்பரான எக்ஸ்போஷர். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து ஐஆர்இன்னா என்னன்னு பார்த்துடலாம். லாக் உள்ள போறதுக்கு முன்னாடி இன்டர்நேஷனல் ரேடியோ இன்ஜினியர்ஸ்னு ஒரு ஸ்கேல் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா கருப்பு வந்து 0%, ஒயிட் வந்து 100%, கிரே வந்து மிடில் கிரே வந்து 50%. ஸோ 100 to 120 வந்து சூப்பர் ஒயிட்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பட் ஆனா பால் ஸ்டாண்டர்ட் படி வந்து பாத்தீங்கன்னா ப்ராட்காஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல வந்து ஒயிட் வந்து 90 தான். ஓகே, என்டிஎஸ்சியில பார்த்தீங்கன்னா பிளாக் 7.5, ஒயிட் வந்து 90. ஸோ இந்த பிளாக் ஒயிட் பாயிண்ட் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து எங்க டிஃபைன் பண்றேன்னு பொறுத்து உங்களுக்கு வந்து அந்த மிடில் கிரேயும் மாறுது. ஸோ 0க்கும் 90க்கும் இடையில இருக்கிறது 45, 7.5க்கும் 90க்கும் இடையில இருக்கிறது 42 தான். ஸோ அதனாலதான் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்கேல்ல வந்து பார்க்கும்போது மிடில் கிரே என்னன்றது வேரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் ப்ரொஃபைல்ஸ்ல இப்போ சினி4ல வந்து மிடில் கிரே வேற இருக்கும், இப்போ லாக்ல வந்து வேற இருக்கும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சினி லைக் டி இருக்கு, பேனசானிக்ல பாத்தீங்கன்னா சினி லைக் வீல இருக்கும். இது எல்லாத்துலயும் வந்து இந்த கிரே பாயிண்ட்ன்றது வந்து வேற. ஓகே, ஸோ இந்த டைனமிக் ரேஞ்ச் 14 ஸ்டாப்ஸை வந்து எப்படி வந்து ஒரு சென்சருக்குள்ள வந்து ஃபிட் பண்றோம் அப்படின்றத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 12 ஸ்டாப் டைனமிக் ரேஞ்ச் வந்து காட்டுது. ஒரு 12 ஸ்டாப் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய சென்சர். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வந்து ஒரு GH5 மாதிரி ஒரு சென்சர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கேமரா வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அபவுட் 12 ஸ்டாப்ஸ் ஆஃப் டைனமிக் ரேஞ்ச் வந்து ரெக்கார்ட் பண்ணும். ஸோ இந்த 12 ஸ்டாப்ஸ் ஆஃப் டைனமிக் ரேஞ்ச் வந்து ரெக்கார்ட் ஆகுறது பின்னாடி சென்சர்ல. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னாடி வந்து சென்சர்ல தான் அந்த 12 ஸ்டாப்ஸ் டைனமிக் ரேஞ்ச் வந்து ரெக்கார்ட் ஆகுது. ஸோ லாகுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஹைலைட்டும் ஷேடோவும் விட்டுருவாங்க. ஓகே, அது வந்து கம்ப்ரஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, மீதி இருக்கிற அந்த மிடில் கிரே மேக்ஸிமம் எந்த டீடைல் வந்து நம்ம வந்து ஒரு பர்சனையோ ஒரு 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 ஸ்கின் டோன் இதெல்லாம் வந்து கொண்டு வர வந்து தேவைப்படுதோ அந்த ஏரியா வந்து கம்ப்ரஸ் பண்ணாம வச்சுக்குவாங்க.
அதுக்கப்புறம் நீங்க வந்து அது வந்து நீங்க ஒரு 8 பிட் மானிட்டர்ல வந்து டிஸ்ப்ளே பண்ணணும்னா 8 லெவல்ஸ் ஆஃப் கிரே தான் வந்து டிஸ்ப்ளே பண்ணணும். அதை வந்து திரும்ப வந்து கன்வெர்ட் பண்ணும்போது இந்த 8 பிட்டா வருது. ஸோ நீங்க வந்து ஒரு 14 பிட்ல 14 ஸ்டாப்ஸ் ஆஃப் டைனமிக் ரேஞ்சில் வந்து எடுத்தாலும் ஃபைனலி வந்து ஒரு 8 ஷேட்ஸ் ஆஃப் கிரே தான் வந்து நீங்க வந்து ஒரு ஃபைனல் மானிட்டர்ல வந்து காட்ட போறீங்க. இந்த கான்செப்டை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்க எவ்வளவுதான் டைனமிக் ரேஞ்சா இருந்தாலும் நீங்க ஆரியிலேயே வந்து எடுத்தாலும் ஃபைனலி வந்து உங்களோட மானிட்டர் வந்து எந்த அளவுக்கு டிஸ்ப்ளே பண்ணுதுன்றது வந்து ரொம்ப வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர் நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. ஹை பிரகாஷ் வணக்கம். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஃபேக்டர். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னா இப்போ இந்த செஷன் ரொம்ப ஷார்ட் செஷன், ஷார்ட்டா நான் முடிக்க போறேன். கொஸ்டின்ஸ்க்கு வந்து நிறைய டைம் கொடுக்க போறேன். ஸோ அதுல வந்து நம்ம வந்து அதுக்கு மேல வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டூல்ஸ் ஃபார் மெஷரிங் எக்ஸ்போஷர்னா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேமரா மீட்டர், ஹிஸ்டோகிராம் எல்லாருக்குமே தெரியும், ஜீப்ரா இருக்கு, வேவ் ஃபார்ம் இருக்கு, ஃபால்ஸ் கலர்ஸ் மோஸ்ட்லி கேமராஸ்ல வந்து இருக்கவே இருக்காது, எக்ஸ்டர்னல் ரெக்கார்டர்ஸ்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் ரெக் 709. இங்க வந்து இந்த ஃபால்ஸ் கலர் அண்ட் வேவ் ஃபார்ம் தவிர வேற எல்லாமே எல்லா கேமராலையும் இருக்கும். வேவ் ஃபார்ம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ யூஸ் பண்ற பேனசானிக் GH5, S1, S1Hல எல்லாம் வந்து வேவ் ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து கேமராலேயே வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ வேவ் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி தெரியும்னு பாத்தீங்கன்னா இப்படி தெரியும். இப்போ வந்து இது வந்து ஒரு நிமிஷங்க. ஸோ இப்படிதான் வேவ் ஃபார்ம் தெரியும். அந்த பச்சையா தெரியுது இல்லையா? ஓகே, இதுல சரியா தெரிய மாட்டேங்குது. பச்சையா தெரியுது இல்லையா? அதுதான் வேவ் ஃபார்ம். ஸோ இப்படிதான் வந்து வேவ் ஃபார்ம்ன்றது வந்து தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த வேவ் ஃபார்ம் வச்சு நீங்க வந்து ரெக்கார்டிங் வந்து பண்ணலாம். அது வந்து அந்த வேவ் ஃபார்ம் வந்து எப்படி ரீட் பண்றதுன்னு சொல்றேன். ஸோ கேமரா மீட்டர், ஹிஸ்டோகிராம், ஜீப்ரா, வேவ் ஃபார்ம், ஃபால்ஸ் கலர், ரெக் 709 இது எல்லாமே யூஸ் ஆகும். உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னா இப்பவே சொல்றேன் ஃபார் மெனி பீப்புள் ஹோம். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து ரெக்கார்டிங் முடிஞ்ச பிறகு கூட சில பேர் வந்து பார்ப்பாங்க. அந்த ரெக் 709 வந்து அவுட்புட் லாக்ல வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது அவுட்புட் அதான் மானிட்டர்ல வந்து தெரியாது, பின்னாடி டிஸ்பிளேல தெரியாது. ரெக் 709 டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா நார்மல் கலர்ஸ்லயே தெரியும். அது வச்சே நீங்க வந்து எக்ஸ்போஷர் வந்து கரெக்டா இல்லையான்றது வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து அறிய முடியும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். ஸோ கோயிங் டு த நெக்ஸ்ட் திங், ஹிஸ்டோகிராம் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான டூல் தான். பட் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் போட்டோகிராஃபில வந்து யூஸ் ஆகிற அளவுக்கு நமக்கு வந்து ஃபில்ம் மேக்கிங்ல வந்து யூஸ் ஆகுறது இல்லை. ஹிஸ்டோகிராம் பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல இருக்கிறது கருப்பு, ரைட் சைட்ல இருக்கிறது ஒயிட். ஸோ லெஃப்ட்ல இருந்து ரைட்டு போக போக டார்க்கான ஷேட்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஷேட்லயும் எவ்வளவு பிக்சல்ஸ் இருக்குன்றது தான் ஹிஸ்டோகிராம். இதுல பாத்தீங்கன்னா வந்து கருப்புல வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, பாத்தீங்கன்னா ஹைலைட்ஸ்ல வந்து நிறைய இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இமேஜும் பாத்தீங்கன்னா ஹைலைட்ஸ்ல வந்து நிறைய ஹைலைட் இருக்கு, ஸ்கை இதெல்லாம் வந்து ஒரே லெவல்ல இருக்கு. ஸோ அதனால இந்த இடம் வந்து அதிகமா இருக்கு. மிட் டோன்ஸ் வந்து ஓரளவுக்கு இருக்கு, ஷேடோஸ் வந்து கம்மி தான். இந்த ஏரியா தான் வந்து ஷேடோஸ். ஸோ அது தகுந்த மாதிரி வந்து மிட் டோன்ஸ் காட்டுது. இது வந்து இப்படி ரீட் பண்றதுக்கு ஓகே. பட் ஆனா வந்து நீங்க ஒரு ஒரு ரியல் ஒரு வீடியோ சுச்சுவேஷன்ல வந்து என்ன பிரச்சனைனா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ETTR மெத்தட் யூஸ் பண்ணி இந்த ஹைலைட்ஸ் மட்டும் பேர்ன் ஆகாம பாத்துக்கும். இதுல என்ன ப்ராப்ளம்னா ஹைலைட்ஸ் பேர்ன் ஆகாம பாத்துக்கிறீங்க, பட் இந்த மாதிரி ஒரு ஹை கான்ட்ராஸ்ட் சுச்சுவேஷன்ல ஷேடோவும் ப்ராப்பரா எக்ஸ்போஸ் ஆகும்ல. உங்களோட ஒரு ஃபேஸ், ஒரு பீப்புள் இவங்க எல்லாம் இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஷேடோலயும் மிட் டோன்லயும் இருக்கும். ஸோ அது வந்து ஒழுங்கா எக்ஸ்போஸ் ஆகாட்டி நாளைக்கு வந்து நீங்க வந்து ப்ராசஸ் பண்ணும்போது வந்து நீங்க எக்ஸ்போஷர் இன்க்ரீஸ் பண்ணாலும் உங்களுக்கு நாய்ஸ் தான் வரும். நிறைய பேர் வந்து இந்த கம்ப்ளைண்டோட என்கிட்ட வந்து கால் பண்ணுவாங்க, சார் லாக்ல வந்து எடுத்தா நாய்ஸ் வருது. அது காரணம் என்னன்னா மிட் டோன்ஸும் ஷேடோவும் சரியா எக்ஸ்போஸ் ஆகாட்டி நாய்ஸ் வரும். அதான் டீடைல்ஸ் வந்து இந்த ஃபோர்த் கமிங் ஸ்லைட்ஸ்ல ஏன் அது வருதுன்னு நான் சொல்றேன். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹிஸ்டோகிராம்ல வந்து நிறைய நம்பிக்கைகள்ல இருக்கு. ஸோ இந்த ஹிஸ்டோகிராம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹிஸ்டோகிராம் இருந்தால் தான் ப்ராப்பர்லி எக்ஸ்போஸ்ட்னு நிறைய பேர் வந்து நினைப்பாங்க. ஸோ இந்த இப்படி ஒரு ஹிஸ்டோகிராம் இருக்கு, இதோட சீன் என்னன்னு வந்து அப்புறமா காட்டுறேன். நெக்ஸ்ட் இன்னொரு ஹிஸ்டோகிராம் பார்த்தேன். இது பார்த்த உடனே சொல்லுவாங்க, ஓகே டார்க்கர் சைட்ல அதிகமா இருக்கு, இது வந்து அண்டர் எக்ஸ்போஸ்டா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, சாரி, இது வந்து ஹைலைட்ஸ் அதிகமா இருக்கு, ஓவர் எக்ஸ்போஸ்டா இருக்குன்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, பட் நம்ம வந்து இப்ப என்ன சீன் பார்க்க போறோம்னு வந்து நம்ம பார்க்க போறோம். ஒரு ஸ்னோ கேப் மவுண்டன். இதுல வந்து இருக்கிறது எல்லாமே ஹைலைட் தான், ஷேடோ வந்து ரொம்ப கம்மி.
ஸோ இதுக்கு வந்து ஹிஸ்டோகிராம் வந்து ரைட் சைடில் வந்து அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டான எக்ஸ்போஷர்னே அர்த்தம். இது வந்து மிடில் எக்ஸ்போஷர் கொண்டு வந்தீங்கன்னா அது அண்டர் எக்ஸ்போஸ்டாக தான் இருக்கும். ஓகே. ஸோ ஹிஸ்டோகிராம்ல ஒரு கரெக்டான ஷேப், இதுதான் ஐடியலான ஷேப், இப்படி இருந்தால் ப்ராப்பர் எக்ஸ்போஷர்ன்ற ஒன்றுமே கிடையாது. அந்த சீனும் அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு என்ன டேட்டா இருக்குன்னு வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்படிதான் வந்து ஹிஸ்டோகிராம் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஜீப்ரான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஐஆர்இ டைரக்டா கொடுத்துட்றாங்க. நான் சொன்னேன் இல்லையா, கருப்புனா 0, என்ன சொல்றது, ஒயிட்னா 100. ஸோ இப்போ ஸ்கின் டோன்ஸ் நார்மல் ஒரு ரெக் 709ல பாத்தீங்கன்னா ஐஆர்இ 70 ஃபார் இந்த மாதிரி வெள்ளைக்காரங்களுக்கு. இந்தியன்ஸ்க்கெல்லாம் ஒரு 60 to 65 வச்சா கரெக்டா இருக்கும். ரொம்ப ஃபேரா இருந்தா 65, கொஞ்சம் டார்க்கா இருந்தா 60, அந்த மாதிரி வச்சா உங்களுக்கு வந்து ஸ்கின் டோன்ஸ் வந்து கரெக்டா ரெக்கார்ட் ஆகும். ஸோ ஸ்கின் டோன்ஸ்க்காக வந்து ஒரு ஜீப்ரா வந்து நம்ம வச்சுக்கிட்டோம்னா கரெக்டா வந்து அந்த இடத்துல வந்து எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இதுக்கு வந்து ஐஆர்இ 18 வச்சோம்னா கரெக்டா எங்கெங்கெல்லாம் ஐஆர்இ 80க்கு மேல் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் ஜீப்ரா ஆகும். ஸோ மோஸ்ட்லி ஐஆர்இ 70 அந்த மாதிரி வந்து வச்சுக்கிட்டா ஓகே. இவங்க வந்து காக்கேஷியன் ஸ்கின் டோன் நல்லா வந்து பிரைட்டான ஒரு பர்சன்னா வந்து ஒரு 70 இல்ல 65 வச்சுக்கலாம். ஸோ கரெக்டா அந்த ஜீப்ரா வந்து அவங்க ஃபேஸ் மேல அப்பியர் ஆகும்போது நம்ம வந்து எக்ஸ்போஷரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து எக்ஸ்போஷர் வந்து ஃபிக்ஸ் பண்றது வந்து உங்களுக்கு ஸ்கின் டோன்ஸ் வந்து ப்ராப்பரா எக்ஸ்போஸ் பண்ண முடியும். மோஸ்ட்லி ஜீப்ராஸ் வந்து 2 விஷயத்துக்காக யூஸ் பண்ணுவோம். ஒன்னு ஸ்கின் டோன்ஸ் ப்ராப்பரா எக்ஸ்போஸ் ஆகுதான்னு பாக்குறதுக்காக, இன்னொன்னு வந்து ஹைலைட்ஸ் வந்து பர்ன் அவுட் ஆகுறதா. இப்போ வந்து நிறைய கேமரால ஜீப்ரா 1, ஜீப்ரா 2 இருக்கும். ஜீப்ரா 1 ஸ்கின் டோன் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 65%, 60% வச்சுட்டு நீங்க வந்து ஹைலைட்ஸுக்கு வந்து ஒரு 90%, 95% அந்த மாதிரி வந்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டையுமே கூட வந்து பார்த்துக்க முடியும். ஸோ ஃபால்ஸ் கலரும் அதே மாதிரி தான். ஒவ்வொரு ஐஆர்இ ரேஞ்சுக்கும் வந்து நீங்கள் வந்து ஃபால்ஸ் கலர் வந்து எவ்வளோன்னு வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் டோன் ரேஞ்ச் வந்து இந்த 42 to இந்த 58 இந்த இதுதான். ஸோ க்ரீன் வந்து ப்ராப்பரான ஸ்கின் டோன்ஸ், இது இந்த 50 to 58. ஸோ இந்த இடத்துல வந்து ப்ராப்பராக எக்ஸ்போயர் ஆகிருக்கு. இந்த இடத்துல எல்லாம் வந்து கொஞ்சம் ஷேடோவாக இருக்கு. இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஹைலைட்ஸ் வரக்கூடிய இந்த சின்ன அந்த மாதிரி இடம்லாம் வந்து கிரீன் வந்திருக்கும். ஸோ சில இடத்துல எல்லாம் வந்து சீக்ல எல்லாம் வந்து லைட் கிரே வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்து வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறது ஃபால்ஸ் கலர்ஸ். மோஸ்ட்லி வந்து கேமரால இருக்காது, எக்ஸ்டர்னல் மானிட்டர்ஸ்ல வந்து இது வந்து அவைலபிள். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஜென்ரல் ஸ்கோப்ஸ். நீங்க எல்லாம் உங்களை எடிட்டர்ல பார்க்கலாம். இதுல முக்கியமான விஷயம் வந்து வேவ்ஃபார்ம் மானிட்டர். ஓகே, இந்த மாதிரி ஆர்ஜிபி தனித்தனியாகவும் டிஸ்பிளே பண்ணும், ஒரு லூமா ஸ்கோப்னு வந்து டிஸ்பிளே பண்ணும், இல்லாட்டி வந்து ஆர்ஜிபி பெரடாவும் டிஸ்பிளே பண்ணலாம். வெக்டர் ஸ்கோப் இருக்கு, அது அப்புறமா வரேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஹைலைட் அதிகமா இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து மேல வந்து காட்டுது. இது வந்து மிட் டோன் ராட்டன் சம்திங் ராட்டன்றது. ஸோ கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த 50 ஐஆர்இ அந்த ரேஞ்சில் வந்து அது கீழே இருக்கு. ஸோ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரெட்டு பக்கத்தில் இருக்கிறது வந்து பயங்கர ஷேடோ. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 25 ஐஆர்இ கீழே இருக்கு. ஸோ நீ பார்த்தோன்னே எந்த இடம் எந்த அளவுக்கு இருக்குன்னு வந்து சொல்லிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிரே தான். இது வந்து ஒரு 50 ஐஆர்இ இருந்தால் போதும். ஓகே, பார்த்தீங்கன்னா 50 ஐஆர்இ இருக்கு. பட் இப்போ வந்து எக்ஸ்போஷர் டு ரைட்னு வந்து ஹிஸ்டோகிராம்ல யூஸ் பண்ணீங்கன்னா இது மட்டும் இது வந்து பேர்ன் அவுட்டே ஆகக்கூடாதுன்னு நினைச்சு நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணோம்னா இது எல்லாமே அண்டர் எக்ஸ்போஸ் ஆயிருக்கும். ஸோ அதனாலதான் வந்து இடிடிஆர் வந்து யூஸ் பண்ணாதீங்கன்னு வந்து நான் வந்து சொல்றது. நீங்க ஹிஸ்டோகிராம் யூஸ் பண்ணா நீங்க வந்து ப்ளோ அவுட் ஆறது மட்டும்தான் பார்ப்பீங்க. மெயின் சப்ஜெக்ட் நமக்கு வந்து என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்றது வந்து கடைசி வரைக்கும் நமக்கு வந்து தெரியாம போயிடும். அது வந்து ஒரு கரெக்டான விஷயம் இல்லை. ஸோ அதனால தயவுசெய்து இடிடிஆர் வந்து வீடியோஸ்க்கு மேக்சிமம் வேற எந்த டூலுமே இல்லாட்டி ஹிஸ்டோகிராம் பார்த்துட்டு அப்பப்போ ஒரு கண்ணு வந்து ஸ்கின் டோன்ல வச்சுக்கோங்க. ஓகே, இல்லாட்டி வந்து மேக்சிமம் இந்த எக்ஸ்போஷர் டு த ரைட்டுன்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, ஸோ ஒரு ஹோலிஸ்டிக் டூல்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வேவ் ஃபார்ம் மானிட்டர் தான். அந்த வேவ் ஃபார்ம் மானிட்டர் யூஸ் பண்ற மாதிரி எதுவுமே வராது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் வருவோம். வாட் இஸ் லாக்? ஸோ இந்த டோனல் வேல்யூஸா இந்த ஃபர்ஸ்ட் ஒரு சீன் ஒரு இதுல காட்டினேன் இல்லையா, இந்த திரும்ப நான் காட்டுறேன். ஸோ இந்த சீனை வந்து 12 ஸ்டாப் டைனமிக் ரேஞ்ச் வந்து கேமரா ரெக்கார்ட் பண்றது வந்து ஒரு 8 பிட் என்கோடிங் இருக்கிற ஒரு மானிட்டர்ல வந்து ஃபிட் பண்ணும். இதுதான் வந்து எக்ஸ்போஷர். இது வந்து 14 ஸ்டாப்ஸ் வந்து ஃபிட் பண்ணணும்னா ஒரு ஸ்க்ரீன்ல வந்து ஃபிட் பண்ண முடியாது.
ஸோ அதுக்காக என்ன பண்றோம்னா மிட் டோன்ஸை விட்டுட்டு ஹைலைட்ஸும் ஷேடோஸ் மட்டும் நம்ம வந்து கம்ப்ரெஸ் பண்றோம். அதுதான் வந்து லாக் கர்வ். ஓகே. ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா பிளாக்ஸ் ஆர் கிரஷ்ட் மோர் தென் ஒயிட். இதுலயும் என்ன பண்றாங்கன்னா கம்ப்ரெஷன் வந்து ஒயிட்ல கம்மியா கொடுத்துட்டு பிளாக்ல வந்து அதிகமா கொடுக்குறாங்க. ஏன்னா ஓரளவு டார்க் ஆயிடுச்சுன்னா நம்ம கண்ணு வந்து அங்க என்ன டீடைல் இருக்குன்னு பார்க்கவே பார்க்காது. ஸோ அதனால என்ன சொல்றாங்க, அது வந்து கருப்பாக்கிடுங்க. பட் ஆனா வெள்ளையில வந்து சில டைம் வந்து நம்ம கண்ணு வந்து டீடைல் ஸ்டில் பார்க்கும். மிட் டோன்ஸ்ல இருக்கிற அளவுக்கு இல்லாட்டியும் ஓரளவுக்கு வந்து நம்ம கண்கள் வந்து பார்க்கும். ஸோ அதனால இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மெயின்டைன் டீடைல்ஸ் இன் ஒயிட். பிளாக்கை வந்து உங்களால் முடியலன்னா அந்த சீன்ல வேற வழியே இல்லாட்டி வந்து கிரஷ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 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 ஹை டைனமிக் சீன் ரேஞ்சை வந்து ஒரு இதுக்குள்ள ஒரு 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 நம்ம நம்ம சொல்ற ஒரு இலக்குக்குள்ள ஒரு ஒரு பாட்டிலுக்குள்ள வந்து ஃபிட் பண்றது தான் வந்து லாகுன்னு வந்து சொல்லலாம். ஸோ அது எடுக்கும்போது வந்து ரொம்ப லோ கான்ட்ராஸ்டா இருக்கும். நீங்க வந்து கருப்பு வந்து கிரேயா தெரியும், ஒயிட்டும் கிரேயா தெரியும். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம வந்து கான்ட்ராஸ்டை இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு வேண்டியது வந்து எடுத்துக்குவோம். முதல்லயே கான்ட்ராஸ்ட் அதிகமா எடுத்துட்டானா ஒயிட் பேர்ன் ஆச்சுன்னா பேர்ன் ஆனதுதான், பிளாக் கிரஷ் ஆனதான் ஆனதுதான். இப்ப என்ன பண்றோம், அது கிரஷ் அந்த கிளிப் ஆகாம பாத்துக்கிறோம். அதுதான் வந்து லாகு. முடிஞ்ச வரை கிளிப் ஆகாம எடுத்துட்டு அது வந்து நமக்கு எங்க கான்ட்ராஸ்ட் வேணுமோ அங்க கான்ட்ராஸ்ட் கொடுத்துக்கிறோம். ஸோ அதுதான் வந்து லாக் ப்ராசஸிங். இது ரொம்ப சிம்பிளா வந்து புரியற மாதிரி சொல்றேன். நான் வந்து ரொம்ப டெஃபினிஷன் பேஸ்டா டெக்னிக்கலா அந்த மாதிரி வந்து போல. அப்படி சொல்லணும்னா வேற மாதிரி சொல்லணும். ஸோ இது வந்து ஒரு பேனசானிக் வீலாகோட லாக் கர்வ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மேனுஃபேக்சரருமே நீங்கள் வந்து அவங்களோட மேனுஃபேக்சர் சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா சோனிக்கு பார்த்தீங்கன்னா சோனி கொடுத்துருப்பாங்க, கேனன் பார்த்தீங்கன்னா கேனனு, ஃபியூஜிக்கு பார்த்தீங்கன்னா ஃபியூஜி, நிக்கான் கொடுத்துருப்பாங்க. எல்லா பிராண்ட்ஸுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வந்து யூஸ் பண்ணுறது பேனசானிக்குன்றதுனால வந்து ஐ எம் மோர் யூஸ் டு பேனசானிக் வீலாக் காமா. ஓகே. ஸோ அதனால வந்து அதை வச்சு சொல்லித்தரேன். ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைட்ல வந்து பிளாக் லெவல். ஓகே. இது பாத்தீங்கன்னா ஒரு 7.5 ஐஆர்இன்ற ஒரு பர்சன்டேஜ்ல வந்து இருக்கும். இது ஐஆர்இ. இது வந்து நம் ஸ்டாப்ஸ் ஆஃப் எக்ஸ்போஷர். ஓகேங்களா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ரெக்ஸ் 709 வந்து இங்க வந்து இருக்கு. ஆரஞ்சு வந்து லாக் பாத்தீங்கன்னா ஹையர் டைனமிக் ரேஞ்ச் இருக்கும். பாத்தீங்கன்னா இங்க 8 ஸ்டாப்ஸ் பிளஸ் வந்து இதுல வந்து 9 ஸ்டாப்ஸ். ஸோ நீங்க வந்து அவ்வளவு தூரம் வந்து எக்ஸ்போஷர் வந்து கொடுக்குது. மோஸ்ட்லி 14 ஸ்டாப்ஸ் ஆஃப் டைனமிக் ரேஞ்ச் வந்து வீலாக்ல வந்து இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ பட் நீங்க வந்து ரெக்ஸ் 709 வந்து கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது இங்க ஒரு 2 ஸ்டாப் வந்து சாப்பிட்றது, இங்கேயும் வந்து பிளாக்கும் வந்து கொஞ்சம் க்ரஷ்ஷா ஆயிடுறது. ஸோ இந்த கிராசிங் பாயிண்ட் வந்து மிடில் கிரெயின் வந்து சொல்லுவோம். ஸோ இது பத்தி உள்ள வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு டீடைல் கர்வ் ஒன்று வச்சிருக்கேன், அது வந்து நான் காட்டுறேன். ஸோ இந்த கர்வ்ல பார்த்தீங்கன்னா என்னென்ன லிமிட்ஸ்ன்னு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் வந்து பேனசானிக் ஓட மேனுவல்ல இருந்து டவுன்லோட் பண்ண ஒரு வீலாக் கர்வ். இது பார்த்தீங்கன்னா இந்த 8 வரைக்கும் போகும். இது வந்து பெரிய கேமராஸ், இந்த என்ன சொல்றது, வேரி கேம்னு சொல்லக்கூடிய வேரி கேம் 35 அந்த மாதிரி கேமராஸ்ல எல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கூடிய ஏரியா. இப்போ வந்து நான் இப்போ வந்து GH5 வந்து நான் பார்த்தேன்னா இப்போ வந்து 0க்கு மேல வந்து ஒரு 4 ஸ்டாப் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து ஒரு 8. ஸோ வந்து ஒரு 12 ஸ்டாப் ஆஃப் எக்ஸ்போஷர் தான் GH5 வந்து வீடியோல வந்து ஷூட் பண்ணும். ஸோ அதனால தான் இந்த ஏரியா வந்து நான் கிரே அவுட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ கருப்பு வந்து 0வா இருக்காது. ஓகே. இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 7.3. ஸோ திஸ் இஸ் கால்ட் த பெடஸ்டல் லெவல், மாஸ்டர் பெடஸ்டல் லெவல்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ 18% கிரே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் கரஸ்பாண்ட்ஸ் டு 42 ஐஆர்இ அண்ட் 90% ஒயிட் வந்து இட் கரஸ்பாண்ட்ஸ் டு 61 ஐஆர்இ. இந்த டேட்டா வந்து எல்லா லாக் எஸ்லாக் 3 இருக்கட்டும், எஸ்லாக் 2 இருக்கட்டும், சிலாக் எல்லா மேனுஃபேக்சரும் வந்து தருவாங்க. இதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஓகே. இதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து எக்ஸ்போஷர் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா உங்க கேமராலேயே வந்து நீங்க பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வந்து எடுத்துட்டு நான் எக்ஸ்போஷர் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அட் அ பாயிண்ட் வந்து மேல வந்து கிளிப் ஆயிரும். ஓகே. இந்த இதுலயே வந்து பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு கிளிப் ஆயிரும். உங்களுக்கு வந்து இதுக்கு மேல வந்து எக்ஸ்போஷர் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஆயிரும். நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு 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 லைன் மாதிரி வந்து அது வரும். நீங்க இருங்க நான் காட்டுறேன். இது எப்படி காட்டுறதுன்ற பிரச்சனை. ஓகே. ஒரு நிமிஷம்.
ஸோ நான் வந்து இப்போ இந்த எக்ஸ்போஷர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்து போயிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாயிண்ட்ல வந்து அந்த வேவ் ஃபார்ம் வந்து நான் 12,800 25,000 ஐசோ வேணே வச்சிடறேன். மேலே வந்து ஒரு கோடு மாதிரி வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, அந்த கோடுக்கு மேலே வந்து நீங்கள் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணாலும் போகவே போகாது. ஓகே, அதுதான் வந்து நம்ம வந்து ஒயிட் கிளிப்பிங் பாயிண்ட்னு சொல்கிறோம். இப்போ GH5 பொறுத்த வரைக்கும் அது 81%, 80% நான் போட்டு வச்சிருக்கேன், 81% டெக்னிக்கலி. ஓகே, ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் மிட் டோன்ஸ், ஸ்கின் டோன்ஸ் எல்லாம் இந்த அரௌண்ட் 42 இருக்கணும். கருப்பு வந்து டெஃபினெட்லி அபவ் 7.3, ஒயிட் வந்து பிலோ 80. ஓகே, தீஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் லிமிட்ஸ் வி அண்டர்ஸ்டாண்ட். பட் ஆனால் இந்த 7.3லேருந்து ஒரு 30 IRE வரைக்கும் பிளாக் வந்து எக்ஸ்போஸ் பண்ண முடிஞ்சாலும், ஷேடோஸ் எக்ஸ்போஸ் பண்ண முடிஞ்சாலும் அதில் வந்து நாய்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஏரியா வந்து நாய்ஸ் இருக்கிற ஏரியான்னு வந்து சொல்லுவோம். 7.3லேருந்து ஒரு 30 IRE வரைக்கும் இந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் ஒரு உங்களுக்கு ஒரு மீனிங்ஃபுல் பார்ட் ஆஃப் த பிக்சர் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. இல்லை வந்து ரொம்ப ஒரு ரூமோ டார்க்கான ஒரு கார்னர்னா அது வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து ஒரு ஹியூமன் பாடி, ஹேண்ட் அதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த ஏரியா வந்து எக்ஸ்போஸ் பண்ண தவிர்த்துருங்க. அதே மாதிரி 85க்கு கொஞ்சம் கீழே அந்த ஆரஞ்சை ஷேட் பண்ணியிருக்கேன்ல, ஒரு 75 IRE வரைக்கும் ஒயிட் எக்ஸ்போஸ் பண்ண வேணாம். ஏன்னா அது அந்த இடத்துல வந்து ஒயிட் எக்ஸ்போஸ் கரெக்டாக ஆனாலும் டொனாலிட்டி இருந்தாலும் டெக்ஸ்டர் இருக்காது. ஸோ இன்னொன்று வந்து இந்த இடத்துல ஷேடோ பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் சப்ஜெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கின் டோனில் இந்த ஏரியாவில் எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணும்போது நாய்ஸ் வரும். ஸோ அதனால தான் இந்த லிமிட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இது பேஸ் பண்ணி நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபார் வீலாக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் கிளிப்ஸ் அட் 81. ஸோ எதுவாக இருந்தாலும் தயவுசெய்து வந்து 81 கீழே எக்ஸ்போஸ் பண்ணுங்க. ஸோ 90% ஒயிட் வந்து 61 IRE. ஸோ ஒயிட்டுன்றது 60, உங்களுக்கு ஹைலைட்டுன்னு வந்து உங்கள் இமேஜில் வந்து டீட்டெயிலோட காட்டணும்னா 61 IRE அண்ட் அபவ் தான் நீங்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் 60, ஒரு 60லேருந்து 70க்குள்ளே வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஹைலைட்டும் தெரியும், உங்களுக்கு வந்து அதில் வந்து டெக்ஸ்டரும் இருக்கும். மிடில் கிரே வந்து 42% IRE. ஸோ வந்து ஸ்கின் டோன்ஸ் எல்லாம் நார்மலி இந்தியன் ஸ்கின் டோன்ஸ் வந்து வீலாகில் எக்ஸ்போஸ் பண்ணுவது 45 to 55 IRE வந்து எக்ஸ்போஸ் பண்ணலாம். இம்பார்ட்டன்ட் ஷேடோஸ், அதாவது நம்ம சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா 30%க்கு மேலே வந்து எக்ஸ்போஸ் பண்ணுங்க, 30% கீழே எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 7.5 to 15 IRE எல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலே இருக்காது. 15 to 25% IRE வந்து டீட்டெயில் இருக்கும், ஆனால் வந்து நாய்ஸ் வரும். இது வந்து கேமராவோட ப்ராப்ளம் கிடையாது, அந்த லாக் கர்வ் இஸ் டிசைன் லைக் திஸ். நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் நான் எடுத்தேன். GH5 இது டேட்டா, S1க்கு இது, சோனி S-Log2 இது, S-Log3 இது. இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த 0%, 80%, 18% அண்ட் 90% வந்து கொடுத்துருப்பாங்க. பிளஸ் வந்து நான் வந்து இது வந்து போட்ட வேல்யூ, இது வந்து மேனுஃபேக்சரர் கொடுத்த வேல்யூ கிடையாது. நானா வந்து யோகிச்சு ஒன்று 2 தடவை எக்ஸ்போஸ் பண்ணி போட்ட வேல்யூ. ஸோ பேனசானிக்கா இருந்துன்னா இப்போ வந்து GH5ல இருந்தால் 30 மேலே வந்து எக்ஸ்போஸ் பண்ணுங்க இம்பார்ட்டன்ட் ஷேடோஸ். S1ல வந்து ஒரு 20-25 நல்லா தான் இருக்கு. சோனியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20 மேலே வந்து எக்ஸ்போஸ் பண்ணுங்க இந்த டெக்ஸ்டர் உள்ள ஒயிட்ஸு. கிளிப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து GH5ல வந்து 81ல ஆகும், S1ல வந்து 91ல ஆகுது, சோனியில் பார்த்தீங்கன்னா 85-90ல ஆகும். ஸோ இது கீழே வந்து ஒரு 5 to 10 IRE வந்து நீங்கள் வந்து விட்டுருங்க. ஸோ அது கீழே எக்ஸ்போஸ் பண்ணும்போது ஒயிட்ல வந்து டெக்ஸ்டர்ஸ் வந்து சேஃபாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி வந்து எக்ஸ்போஸ் பண்ணுங்க. சோனியில் வந்து அந்த வேல்யூ வந்து ஒரு 60 அந்த மாதிரி இருக்கு. பேசிக்லி வந்து சோனியோட S-Log3யும் பேனசானிக்கோட GH5யோட வீலாகும் கிட்டத்தட்ட வந்து ஒரே மாதிரி வந்து வேல்யூஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இதில் மிடில் கிரே வந்து 41, இதில் 42. பட் ஆனால் இந்த ஒயிட் டெக்ஸ்டர் சேஃப்ன்றது வந்து கொஞ்சம் வந்து மாறுது. அது வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ஸ்டைலில் எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க, அது பொறுத்து. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஓன் டேபிளை வந்து நீங்கள் டெவலப் பண்ணுங்க. உங்களுக்கு கிடைக்கிறது வந்து மேனுஃபேக்சர் கிட்ட இருந்து 0, 18 அண்ட் 90%. ஓகே, இதை வச்சு நீங்கள் வந்து சும்மா இருக்கும்போது டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் ஷேடோஸ் அண்ட் ஹைலைட்ஸ் வந்து எக்ஸ்போஷர் பண்ணி எப்படி வந்து கிளீனாக வருதுன்னு வந்து வச்சுட்டு அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுங்க. ஸோ அதுதான் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து பயன் தர்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ரெட் சிக்னல்னு சொல்லுவோம், அதாவது வார்னிங்கு. ஹைலைட் கிளிப்பிங் மேக்ஸிமம் நடக்காமல் பார்த்துக்கோங்க.
ஓகே, பட் ஹைலைட் கிளிப்பிங் வந்து பண்ணாம எடுத்ததுனால வந்து ஷேடோஸ் மிட் டோன்ஸ் வந்து அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஜீப்ராவோ வேவ் ஃபார்மோ ஏதோ வச்சு ஷேடோஸ் அண்ட் மிட் டோன்ஸ் கரெக்டா எக்ஸ்போஸ் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஷேடோஸ் அண்ட் மிட் டோன் சரியா எக்ஸ்போஸ் ஆகட்டி கண்டிப்பா நாய்ஸ் வரும். ஓகே, ஸோ இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன். திஸ் இஸ் ஜஸ்ட் அ பேசிக் கைட்லைன். ஸோ இதை வச்சு நீங்க தான் வந்து உங்களோட ஓன் எக்ஸ்போஷர் ரூல்ஸை வந்து நீங்க வந்து ஃப்ரேம் பண்ணிக்கணும். ஸோ யூடியூப் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அந்த ரெட் கலர் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கொஸ்டின்ஸ் போகலாம். நீங்க எந்த கொஸ்டின்ஸ் இருந்தாலும் வந்து கேட்கலாம். ஐ எம் ஹாப்பி டு ஆன்சர் யுவர் கொஸ்டின்ஸ். ஸோ ஆல்ரெடி வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணாமல் இருந்திருக்குண்ணா. ஸோ விச் ஸ்கேல்ஸ் ஃபிட் டு ஹிஸ்டோகிராம் அண்ட் வேவ் ஃபார்ம்? புரியலைங்க ஹரிராம், கொஞ்சம் கேள்வி கொஞ்சம் கிளியரா கேளுங்க, எனக்கு புரியல. தமிழ்ல கேட்டாலும் பரவாயில்ல. ஸோ தவயம் டிஃபைன் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் சார். டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் டெஃபினேஷன்னா என்னங்க? நம்ம ஒரு ரியாலிட்டியை வந்து நம்ம வந்து ஆவணப்படுத்தி காட்டுறது தான் வந்து டாக்குமெண்ட்ரி ஃபிலிம். ஸோ ஒரு ரியாலிட்டியை காட்டணும், அது வந்து பொய் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு விஷயத்த வந்து ஆவணப்படுத்துவது தான் வந்து டாக்குமெண்ட்ரி ஃபிலிம். ஸோ அதான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். இது டெஃபினிஷன்லாம் என்னன்னு தெரியல எனக்கு. ஸோ நன்றி. உங்களோட கொஸ்டின்ஸ் எதா இருந்தா கேட்கலாம், இல்லாட்டி வந்து செஷனை வந்து முடிச்சுக்கலாம். ஏன்னா எத்தனை பேர் இங்க லாக் யூஸ் பண்ணியிருக்கீங்க? நீங்க அதுல ஏதாவது உங்களுக்கு வேற என்னென்ன டிஃபிகல்டிஸ் இருந்துச்சு, என்னென்ன சேலஞ்சஸ் இருந்துச்சு, அந்த மாதிரி கூட கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ஸோ ஐ எம் ஹாப்பி டு ஆன்சர் தட். ஸோ கொஸ்டின்ஸ் இல்லாட்டி வந்து நம்ம செஷனை வந்து முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஐல் பி ஹாப்பி. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வந்து ஹார்ன்பில் ஸ்டுடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம்லயும் அதே யூசர் நேம் தான், ஹார்ன்பில் ஸ்டுடியோஸ்ன்ற பேர்ல இருக்கும். ஸோ ஃபோர்த் கம்மிங் செஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் நான் அதில் தான் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ கொஸ்டின்ஸ் எதாவது இருந்தால் கேட்கலாம், இல்லாட்டி வந்து ஐல் எண்ட் த செஷன். ஸோ ஐ திங்க் தேர் நோ கொஸ்டின்ஸ். ஸோ இந்த செஷன் வந்து கரெக்டாக ஹாஃப் அன் ஹவரில் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ கொஸ்டின்ஸ் 2-3 வந்திருக்கு. வெட்டிங் ஷூட்ல லாக் என்னத்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? சசிகுமார், வெட்டிங்ல வந்து லாக் வந்து லாக் வந்து நீங்க யூஸ் பண்றது வெட்டிங்னு இல்லை, நீங்க எங்க வேணா யூஸ் பண்ணலாம். பட் வந்து அந்த ப்ராக்டிஸ் வேணும். நீங்க வந்து உங்களுக்கு வந்து வேவ் ஃபார்ம் இல்லை வந்து ஜீப்ரா வந்து பார்த்து ஷூட் பண்ற ப்ராக்டிஸ் வேணும். அது வந்து வேற எங்கேயாவது ஒரு மாசம் அந்த மாதிரி வந்து அதை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாக்ல ஷூட் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் இல்லாம வந்து லாக்ல ஷூட் பண்ணீங்கன்னா நீங்க வந்து தப்பா வந்து ஷூட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அது வேணாம். ப்ராப்பரா வந்து நீங்க வந்து உங்களோட கேமரா வச்சு வீட்டில் வெளியே அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல இதுல எல்லாம் வந்து லாக் ஷூட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டவுட்ஸ் எதா இருந்தா நீங்க கேளுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து வெட்டிங் ஷூட் பண்ணுங்க. டைரக்டா வந்து வெட்டிங் ஷூட் பண்ணி அங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா நமக்கு ரொம்ப கஷ்டங்க. ஸோ அதனால பண்ண வேணாம். நான் வந்து வெட்டிங்ஸ் எல்லாம் வந்து ரெகுலரா வந்து லாக்ல வந்து ஷூட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ சில டைம் வந்து ஓகே, உங்க லாக் ஷூட் பண்ணுவோம் கொஞ்சம் ஃபிளாட் ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சினி லைக் டி இந்த மாதிரிலாம் வந்து பேனசோனிக்ல இருக்கு. இப்போ சோனில பார்த்தோன்னா அவங்களோட ஃபிளாட் ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். அதையும் நீங்க வந்து யூஸ் பண்ணி பண்ணலாம். ஈச் லாக் ப்ரொஃபைல் எனி பேஸ் ஐஎஸ்ஓ டினோட் பண்ணியிருப்பாங்களா? கண்டிப்பா பிரியன். ஒரு லாக் யூஸ் பண்ணும்போதுன்னு பேஸ் ஐஎஸ்ஓன்னு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ GH5 வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ஐஎஸ்ஓ நீங்கள் வந்து திருப்பிட்டே எவ்வளோ தூரம் திருப்பிட்டே போனாலும் 320 தான் இதோட பேஸ் ஐஎஸ்ஓ. ஓகே, S1 பார்த்தீங்கன்னா 640. ஓகே, சோனி கேமராஸ் எல்லாம் 800 ஐஎஸ்ஓவாக இருக்கும். ஸோ பேஸ் ஐஎஸ்ஓன்னு இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு சில கேமராஸ் இப்போ GH5 டியூவல் நேட்டிவ் ஐஎஸ்ஓன்னு இருக்கும். ஸோ 320 ஒரு ஐஎஸ்ஓ, இன்னொன்று வந்து 2500 இருக்கும். S1H வந்து பார்த்தீங்கன்னா 641 4001 இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் லாக்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணுறீங்கன்னா டுவல் நேட்டிவ் ஐஎஸ்ஓ இருக்கிற கேமராஸ் வந்து யூஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். பிகாஸ் நீங்கள் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கிற ஏரியாவில் வந்து ஒரு ஐஎஸ்ஓ யூஸ் பண்ணிட்டு ஒரு பேஸ் ஐஎஸ்ஓ யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கிற ஏரியா, லைட் கம்மியாக இருக்கிற ஏரியாவில் வந்து இன்னொரு பேஸ் ஐஎஸ்ஓ வந்து
யூஸ் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ எந்த லாக் ஃபைல் சிறந்தது? C-Log, V-Log இது மாதிரி. C-Log வந்து கேனனோடது, V-Log வந்து பேனசோனிக்கோடது. இதுல எது சிறந்ததுன்னு வந்து சொல்றதுக்கு வந்து எதுவும் இல்லை. பட் நீங்க வேற மாதிரி இந்த கொஸ்டின் வந்து நான் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். லாக் இருந்தா மட்டும் பத்தாது. லாக் வந்து டெஃபினெட்லி வந்து அந்த டைனாமிக் ரேஞ்சை வந்து உங்களுக்கு வந்து கிரஷ் பண்ணி தரும். அதை வந்து நீங்க திரும்பி எடிட்ல வந்து எடுத்துக்கலாம். பிளஸ் உங்களுக்கு வந்து அந்த ரிகவரி பண்ணோம்னா எவ்வளவு பிட் 8 பிட்டா 10 பிட்டான்றது பார்க்கணும். நீங்க 10 பிட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டேட்டா ரிகவரி பெட்டரா இருக்கும். அதே மாதிரி கலர் சப் சாம்பிளிங் 420 422 வந்து பெட்டரா இருக்கும். அதுக்கப்புறம் எவ்வளவு டேட்டா ரேட் வருதுன்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேமரா வந்து 100 Mbps தான் தருதுன்னா அதோட வந்து 200 Mbps டேட்டா தர கேமரா வந்து டெஃபினெட்லி பெட்டரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பார்க்கும்போது லாகுக்கு மேல ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாமும் இருந்தாதான் லாக் வந்து ஷூட் பண்ணி நம்ம வந்து எடிட் பண்ணும்போது டெஃபினெட்லி யூஸ் ஆகும். டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பத்தி எக்ஸ்பிளைன். நீங்க கொஸ்டின் ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா இருந்ததுன்னா நீங்க கேளுங்க தேவையும். நான் டெஃபினெட்லி எக்ஸ்பிளைன் பண்றேன். டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ரொம்ப ப்ராடான ஒரு கொஸ்டின். ஸோ அது அது பத்தியே வந்து ஒரு செஷன் பண்ணலாம். மேபி ஒரு செஷன் அதை பத்தி பண்றேன். சசிகுமார் நரேனின் புரியலிங் சசிகுமார். நீங்க ஏதோ கொஸ்டின் ஃபுல்லா டைப் பண்ண வந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லா டைப் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஹரிராம், ஒன் டைம் கலர் கிரேட் பண்ணுனா ப்ரீசெட்டை சேவ் பண்ணி ஆல் லைட்டிங் கண்டிஷன்லையும் யூஸ் பண்ணலாமா? டெஃபினெட்லி கிடையாது ஹரிராம். ஒரு லைட்டிங் கண்டிஷன்லையும் வந்து உங்களோட எக்ஸ்போஷர் வேற மாதிரி இருக்கும், உங்களோட ஒயிட் பேலன்ஸ் வேற மாதிரி இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். நீங்க ஷூட் பண்ணும்போது ஒரு சில விஷயம் கண்ட்ரோல் பண்ணி நீங்க வந்து கொண்டு வந்துடுவீங்க, ஒரு சில விஷயம் வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ டெஃபினெட்லி நீங்க உங்க லைட்டிங் கண்டிஷன் சேஞ்ச் ஆனா உங்க வந்து ஒரே ப்ரீசெட் வச்சு உங்களால் வந்து கிரேடிங் வந்து பண்ண முடியாது. ஸோ ஒரு லைட்டிங் கண்டிஷன்லயும் ஒரு கிரேடிங் இருக்கும், ஒரு எக்ஸ்போஷர் இருக்கும். ஸோ ஒரே ப்ரீசெட் வச்சு எல்லா லைட்டிங் கண்டிஷன்லயும் கிரேட் பண்ண டெஃபினெட்லி பாசிபிள் கிடையாது. அது பண்ணவும் முடியாது. So anything else? So if there's no other questions, we'll close the session. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு சில வீடியோஸும் நான் வந்து போடலான்னு நினைக்கிறேன். ஸோ லாகில் நிறைய பேர் இன்ட்ரெஸ்டாக இருந்தேன்னா நான் ஒரு ப்ராப்பர் வீடியோ கிரேட் பண்ணி காட்டுற மாதிரி ஒரு வீடியோ பண்ணுறேன். ஏன்னா லைவ்ல வந்து ஷூட் பண்ணி கிரேட் பண்ணி காட்டுறதெல்லாம் வந்து பாசிபிள் கிடையாது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து போட்டிங்கன்னா நான் அந்த மாதிரி செஷன்ஸ் வந்து ஏதாவது வந்து பண்ணலாம். ஸோ சசிகுமார் என்ன கேட்குறாரு, கேனன் மார்க் 4ல சேச்சுரேஷனில் கான்ட்ராஸ்ட் பிரைட்னஸ் கம்மி பண்ணி ஷூட் பண்ண எடிட் பண்ணும்போது ஈஸியாக இருக்குமா? டெஃபினெட்லி சார். நீங்கள் வந்து பிரைட்னஸ் வேற கான்ட்ராஸ்ட் வேற. பிரைட்னஸ் எப்போவுமே கம்மி பண்ணாதீங்க. எல்சிடி பிரைட்னஸ் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து மிடில் வச்சுருக்கணும். அது வந்து தொடாதீங்க. நீங்கள் எப்போவுமே ஒரே கண்டிஷனில் வந்து ஷூட் பண்ணாதான் உங்களுக்கும் ஞாபகம் இருக்கும். பட் கான்ட்ராஸ்ட், ஷார்ப்னஸ் இதெல்லாம் வந்து கம்மி பண்ணி ஷூட் பண்ணால் நீங்கள் வந்து நாளைக்கு வந்து எடிட் பண்ணும்போது டெஃபினெட்லி உங்களுக்கு வந்து எடிட்டிங்ல யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் அதுக்கு நியூட்ரல் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணலாம், சினி ப்ரொஃபைல்னு இருக்கு. முடிஞ்சா 5D Mark 4 வந்து உங்களுக்கு வந்து ஆக்சுவலி வந்து எனக்கு லாக் அப்கிரேடே வந்து சர்வீஸ் சென்டர்ல கொடுத்தா பண்ணி தராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு ஸ்மால் ஃபீ இருக்கலாம், கேனன் வந்து சார்ஜ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது கொடுத்து நீங்க வந்து லாக் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து டெஃபினெட்லி பெட்டரா இருக்கும். பட் லாக் இன்ஸ்டால் பண்றதுன்றதுக்கு மேல வந்து நான் சொன்ன மாதிரி வந்து எவ்வளவு பிட் வீடியோ வந்து அது கேமரா கொடுக்குது, இன்ட்ராவா இல்ல வந்து லாங் அப்பா, டேட்டா ரேட் இதெல்லாம் வந்து பாருங்க. பிளஸ் வந்து கேமரால வந்து ஜீப்ரா இருக்கா, அட்லீஸ்ட் ஜீப்ரா இருக்கணும் லாக் எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணணும்னா ப்ராப்பரா. ஸோ சும்மா ஹிஸ்டோகிராம் வச்சு எக்ஸ்போஸ் பண்றதுன்றது வந்து ஒரு கரெக்டான மெத்தட் கிடையாது. ஸோ ஜீப்ரா, வேவ்ஃபார்ம் இதெல்லாம் இருக்கான்னு பாருங்க கேமரா ஃபீச்சரா. அதெல்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக லாக் எக்ஸ்போஸ் பண்ண முடியும். இல்லாட்டி நார்மலாக நீங்கள் எடுக்கிற மாதிரி எடுக்கிறதே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்லாம் கம்மி பண்ணி ஷூட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து டெஃபினெட்லி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரச்சனை லாக் வீடியோக்கும் ரா வீடியோக்கும் வித்தியாசம் என்னன்னு. ரா வீடியோன்றது வந்து சென்சரோட டேட்டா அப்படியே ரெப்ரசென்ட் பண்ணுறது. லாக் வீடியோன்றது வந்து ஒரு நடுவில், ஓகே, நார்மல் வீடியோக்கும் ரா வீடியோக்கும் நடுவில் இருக்கிற லாக் என்னன்னா
உங்களுக்கு வந்து டேட்டா வந்து கம்மியாக தான் வந்து உங்களுக்கு வந்து கேமரானால கேப்சர் ப்ராசஸ் பண்ண முடியும், ஸ்டோர் பண்ண முடியும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த என்டையர் வீடியோவோட கான்ட்ராஸ்ட்டை வந்து ரொம்ப லோவாக கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து போஸ்ட்ல வந்து அந்த கான்ட்ராஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றது தான் லாக். ரான்றது வந்து நம்ம 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 பிக்சர்ஸ்ல யூஸ் பண்றோம்ல, கிட்டத்தட்ட அதே தான். ஸோ அதுலயே வந்து வீடியோ எப்படி எடுத்தா எப்படி இருக்கும், அதுதான் வந்து ரா. ஸோ சிம்பிளஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் இதுதான். ஸோ ரா வந்து நார்மலாக வந்து ஒரு வீடியோ கேமரா இந்த மாதிரி ஒரு கன்சியூமர் லெவல் வீடியோ கேமராலாம் கொடுக்கவே முடியாது. ஏன்னா டேட்டா ரேட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சீப்பஸ்ட் கேமரா விச் கிவ்ஸ் ரா ரெக்கார்டிங் டைரக்ட்லி இந்த கேமரான்னு பார்த்தீங்கன்னா பிளாக் மேஜிக் பாக்கெட் கேமரா ஒரு கேமரா இருக்கு. பட் ஆனால் அந்த ஃபைல் சைஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும் உங்களுக்கு. பட் இப்போ வந்து லூமிக்ஸ் S1H மாதிரி கேமராஸ்ல எல்லாம் வந்து 12 பிட் என்ன சொல்றது ப்ரோரெஸ் ராலாம் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ரெக்கார்டர்ல வந்து ரெக்கார்ட் பண்ண முடியுது. ஏன் அந்த எக்ஸ்டர்னல் ரெக்கார்டர் வந்து கொடுக்குறாங்க, இது வந்து பண்றாங்கன்னா உள்ள வந்து இன்கார்டு வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாதுன்றனால. பட் ஒரு சில கேமராஸ் வந்து இன்கார்டும் ரெக்கார்ட் பண்ற கேமராஸ் எல்லாம் இருக்கும். இட் மைட் பி மோர் எக்ஸ்பென்சிவ் தேன் இந்த மாதிரி கமர்ஷியலி அவைலபிள் கேமராஸோட. என்னை பொறுத்த வரைக்கும் ரான்றது வந்து நம்ம பண்ற ஒர்க் பொறுத்து, நம்ம பண்ற ஒர்க்ல வந்து அந்த அளவுக்கு வந்து டிமாண்டிங்கா இருந்துன்னா ரா எல்லாம் வந்து தேவைப்படும். இல்லாட்டி வந்து ஒரு லாக் வந்து மோர் தென் சஃபிஷியன்ட்னே சொல்லுவேன். வெட்டிங்ல இன் ப்ராப்பர் லைட்டிங்ல ஷூட் பண்ணும்போது லாக் ஃபைல் எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணும்? நீங்க வந்து வெட்டிங்ல வந்து உங்களோட லைட்டிங் வந்து ப்ராப்பரா இருக்கு, கான்ட்ராஸ்ட் லைட்டிங் கான்ட்ராஸ்ட் வந்து ப்ராப்பரா இருக்கு, உங்களுக்கு வந்து எல்லாமே டீடைல்ஸ் எல்லாமே பக்காவா இருக்குன்னா லாக் ஃபைல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதுங்க. ஓகே, உங்களோட லைட்டிங் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குன்னா நீங்க நார்மலா வந்து எப்படி ஷூட் பண்ணுவோம் அப்படி ஷூட் பண்ணிக்கலாம். எங்க வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹைலைட்ஸ் வரும், கொஞ்சம் ஷேடோ வரும், அதெல்லாம் வந்து ரிகவர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஒரு ரெண்டு டு 3 ஸ்டாப் அட்வான்டேஜ் வந்து லாக் கொடுக்கும். ஓகே, அந்த இடத்துல தான் லாக் யூஸ் ஆகும். உங்களோட பர்ஃபெக்ட் லைட்டிங்ல வந்து ஷூட் பண்றீங்கன்னா லாக் ஷூட் பண்ணுமான்னு எனக்கு தெரியல, எனக்கு தேவையில்லைன்னு தோணுது. பிளஸ் வந்து உங்களுக்கு வந்து கிரேடிங், கலர் கிரேடிங் வந்து பண்ணும்போது டெஃபினெட்லி ஒரு ஹையர் டேட்டா ரேட் வித் லாக் வந்து டெஃபினெட்லி மோர் யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. லாக் கிரேடிங் வீடியோ அப்லோட் பண்ணுங்க ப்ரோ. நான் பண்றேன் பிரியன், அது உட்காந்து எடிட் பண்ணி பார்க்கணும். ஸோ எனஃப் டிமாண்ட் நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டாங்கன்னா நான் பண்றேன் நான். ஏன்னா அது பண்ணணும்னா எனக்கு ஒரு 2 நாள் டைம் தேவை. ஸோ நிறைய பேர் வந்து கேட்குற பட்சத்துல பண்றேன். இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா வந்து நான் பண்றது வேஸ்டா போயிடும், யாருமே வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால வாட் இஸ் பிட் இன் வீடியோ, ரொம்ப நல்ல கேள்வி. இப்போ நீங்க வந்து ஒரு 8 பிட் அப்படின்னு வந்து சொன்னீங்கன்னா 2^8. ஸோ 2 வந்து 8 தடவை பெருக்குனா எவ்வளவு வரும்? 256. 10 பிட்னா என்ன? 2^10. 2 வந்து 10 தடவை ரெண்டால பெருக்குனா எவ்வளவு வரும்? 1024. ஸோ ஒரு கலர்ல 256 ஷேட் இருந்துன்னா அது 8 பிட் வீடியோ. ஒரு கலர்ல 1024 ஷேட் இருந்துன்னா 10 பிட் வீடியோ. ஸோ உங்களுக்கு வந்து அந்த கிரடேஷன் சொல்லுவாங்க இல்லையா, ஸ்மூத்தா இருக்கும் உங்களுக்கு. பிட்டு வந்து அதிகமா இருந்தா, பிட்டு கம்மியா இருந்ததுன்னா அந்த கிரடேஷன் வந்து ஸ்மூத்தா இருக்காது. லாஸ்ட் ஒன் கொஸ்டின், ஹவு டு கான்டாக்ட் யூ? ரொம்ப சிம்பிள்ங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ஹார்ன்பில் ஸ்டுடியோஸ் தான். இதே ஐடி தான். இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணி கான்டாக்ட் பண்ணுங்க. என் யூடியூப்ல இன்பாக்ஸ் பண்ணிங்கனாலும் நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். கமெண்ட்ஸில் போட்டாலும் உங்களுக்கு டீட்டெயிலாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ என்னோட வெப்சைட் இருக்கு, என்ன ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து பப்ளிக்ல தான் இருக்கு, பாருங்க. என் வெப்சைட் வந்து triangle.in, அதுலேயும் என் ஃபோன் நம்பர் இருக்கும். இன்ஸ்டாகிராம்ல வந்து கான்டாக்ட் பண்ணா நான் வந்து டெஃபினெட்லி வந்து ரிப்ளை பண்றேன். ஸோ அதே மாதிரி என்னோட வெட்டிங் இன்ஸ்டா வந்து ட்ரையாங்கிள் ஃபோட்டோகிராஃபி. இன்னொரு இன்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் எல்லாத்துலேயும் என் ஃபோன் நம்பரும் கொடுத்துருப்பேன். ஃபோன் நம்பர் வந்து இங்கே பப்ளிக்காக வந்து போட முடியாதுன்றனால நான் இப்படி கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய் ஃபோன் நம்பர் எடுத்துக்கோங்க. ஸோ அதுதான் விஷயம். ஸோ தேங்க்ஸ் அ லாட் ஃபார் அட்டெண்டிங் திஸ் செஷன். நிறைய பேர் வந்து இது வந்து ஒரு ரேரான டாப்பிக்காக இருந்தாலும் நிறைய பேர் வந்து அட்டென்ட் பண்ணீங்க.
யூஸ்வலி இந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து நிறைய பேர் வந்து வரமாட்டாங்க. அது தெரிஞ்சுதான் நான் இந்த செஷன் பண்ணேன். பட் ஒரு சில பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து தோணுச்சு. ஸோ ரொம்ப நன்றி எல்லாருக்கும். ஸோ லெட்ஸ் மீட் அகெயின் இன் அனதர் வீடியோ. பாய். See you.